கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிற ஒரு வேளை, ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போதும் அவைகளை ஆழ்ந்து தியானிக்கும் போதும் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை தெளிவாக நம்ம உணர முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மெய்யாகவே நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது. கர்த்தரோடு கூட நமக்கு இருக்கிற நெருக்கம் இன்னும் சமீபமாகிறது. அதனால் சும்மா வசனத்தை படிப்பது என்பது வேறு, அந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாக ஆழமாக தியானிப்பது என்பது வேறு. தியானம் செய்யும்போது தான் அதனுடைய பூரண பலன் நமக்கு வெளிப்படுத்தப்படும், அல்லது அதில் இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றல் ஆசீர்வாதத்தை நம்ம சிறப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு முறை இயேசுனுடைய சீஷர்கள், இயேசு மரித்து அவர் உயிரோடு எழும்பின பிறகு சீஷர்கள் மாத்திரம் எம்மாவூர் என்கிற ஊரை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசுவும் அவர்களோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறார். ஆனால் அவர் இயேசு என்று அவர்கள் அறியவில்லை. இயேசு ஒரு வயதான பெரியவரைப் போல, ஒரு ரபியைப் போல தன்னுடைய உருவத்தை மாற்றி அல்லது அவருடைய கண்களுக்கு காட்சியளித்து அவர்களோடு நடந்து போனார். அவர்கள் இயேசுனுடைய மரணத்தை குறித்தும் இயேசு இருந்தபொழுது என்னென்னலாம் செய்தார் என்பதையும் தங்களுக்குள் சம்பாஷித்து கொண்டு வந்தாங்க. இந்த பெரியவர் அவர்களோடு இணைந்து கொண்டு, நீங்கள் பேசிக்கொண்டு வருகிற காரியத்தினுடைய விசேஷம் என்ன என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சீஷர்கள் அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. அதான் ஆச்சரியம். யார் சுவிசேஷமோ, யாரை பற்றினது சுவிசேஷமோ அவருக்கே சுவிசேஷம் சொன்னாங்க. இயேசு என்ற ஒருவர் தேவகுமாரன் என்று அறியப்பட்டவர், வேத வசன வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் அவதரித்தவர், எங்களோடு இருந்தார், 3 வருஷம் ஊழியம் செய்தார், வார்த்தைகள் நிறைவேறும்படி அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வசன வார்த்தைகளின்படி 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார் என்றார்கள். அப்பவும் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளாமல் அப்படியா அப்படியா என்று கேட்டுக்கொண்டே அவர்களோடு நடந்து வந்தார். ஏன் ஒருவேளை கர்த்தர் அவர்களை நடந்த காரியத்தை அவர்களுடைய வாய்ப்பிறப்பாய் கேட்க ஏன் விருப்பப்பட்டார் என்று நான் பல நாள் நினைத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அதற்கு பிறகு ஒரு விடை கிடைத்தது. இவர்கள்தான் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போக வேண்டியவர்கள். இவர்கள்தான் சுவிசேஷ தலைமுறையை எழுப்ப போகிறவங்க. முதற் பலன் இவர்கள்தான். இவர்கள் சுவிசேஷத்தை சரியாக புரிஞ்சிருக்கிறாங்களா? இதை மற்ற மனிதரிடத்தில் சொல்லும்போது எதையும் கூட்டி குறைத்து சொல்லாமல் சரியாக சொல்கிறாங்களா என்பதை சோதித்து பார்க்கக்கூட இயேசு அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களோடு நடந்து வந்திருக்கலாம். எது எப்படியோ இயேசு அவர்களோடு நடந்து வந்து அவர்கள் தங்க வேண்டிய இடம் வந்தபோது இயேசு அவர்களை விட்டு அப்பால் போகிறவரை போல தன்னை காட்டினார். உடனே அவங்க சொன்னாங்க, ராத்திரி நேராச்சு, இருட்டாச்சு, நீர் வயதான பெரியவராக இருக்கிறீர், ரபி இன்றைக்கு இரவு நீர் எங்களோட தங்கலாமே என்று சொல்லி அவரை அழைத்தார்கள். அவரும் அவர்களோட கூட தங்க சம்மதித்து அவர்களோட தங்கினார். தங்கின கர்த்தர் சாப்பிட்ற நேரம் வந்தபோது எல்லாரும் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ற நேரத்தில் எழுந்து அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுடைய கையிலே கொடுத்தார். கொடுத்த மாத்திரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் இயேசு என்பதை கண்டு கொண்டார்கள். இந்த அப்பம் எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பிட்டு நம்முடைய கைகளில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நமக்கு சமீபமாக இருக்கிற கர்த்தரை நம்ம விளங்கி கொள்ளத்தக்கதான ஒரு புதிய பலனும் ஒரு புதிய கிருபையும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் ஏதோ ஒரு கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி வேகமாக படிச்சுட்டு போகிற மாதிரி நம்ம படிச்சுட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையும் எழுத்தெழுத்தா, ஒவ்வொரு வார்த்தையா நீங்கள் ஆழ்ந்து நிதானித்து படித்து அதோடைய பொருளை விளங்கி கொள்ள முற்பட்டால் உங்களுடைய தியான நேரம் ரொம்ப இனிமையாய் மாறிவிடும். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 138வது அதிகாரம் 2வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் எடுத்துட்டீங்களா பைபிள்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த நிகழ்ச்சிகளில் வரும்போது நான் நிறைய வசனங்களை உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பிப்பேன். அப்போ நீங்கள் அதை படிக்கணும். படிக்கும்போது தான் நான் சொன்னதை தாண்டியும் கர்த்தர் இன்னும் மேலதிகமாய் சில காரியங்களை உங்களிடத்தில் விளக்கி காண்பித்து பேச முடியும். சரி, வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம்
138வது அதிகாரம் 2வது வசனம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உம்மை துதிப்பேன். நான் எதுக்கு உம்மை துதிப்பேன் அப்படின்னு கேட்டால், நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கம், மகாபெரிய இரக்கம், அதை ஒன்று நான் நினைச்சு உம்மை துதிப்பேன். உமது உண்மையின் நிமித்தம், நீர் என் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்பதை நினைத்து அவைகளுக்காக உம்மை நான் துதிப்பேன். அடுத்து சொல்றாரு, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நீர் படைத்த எல்லாமே உம்முடைய பிரஸ்தாபத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு சூரியனை பாருங்க, சும்மாவாது. நம்ம எவ்வளவோ உலகத்தில் விஞ்ஞானத்தில் பல விதமான விளக்குகளை, ஒளியை உண்டாக்கக்கூடிய கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இரவு நேரமானால் வீதிகளிலெல்லாம் விளக்கை ஏற்றி வைக்கிறோம், வீடுகளில் விளக்கை ஏற்றி வைக்கிறோம், பெரிய பெரிய கம்பங்களில் ஞான் விளக்குகளெல்லாம் ஏற்றி வைக்கிறோம். ஆனால் எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தாலும் காலையில் சூரியன் உதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஏற்படுத்தி வைத்த எல்லா விளக்குகளையும் ஒரு நிமிஷத்தில் டம்மி ஆக்கிரும். அந்த லைட்டு போட்டாலும் தெரியவே தெரியாது. அதான் ரொம்ப ஆச்சரியமானது. ஒரே ஒரு வெளிச்சம்தான், ஒரு லைட்டு தான், ஒரு சூரியன். அது வந்த உடனே மனிதர்கள் இத்தனை கண்டுபிடித்து வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக மாறி போயிடும். எரியுதா எரியலையான்னு கூட தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிரும் அந்த வெளிச்சம். பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ தேவன் படைத்த பிரஸ்தாபங்கள், தேவனுடைய மகிமை காட்டுகிற காரியங்கள் எவ்வளவு பெரிது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெறும் ஒரு சூரியனை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அதோடைய மேற்பரப்பு 6000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். 6000 டிகிரினா பக்கத்தில் நெருங்குவதற்கு பல கோடி மைல்கள் இருக்கும்போதே பஸ்பமாகி விடுவோம். அவ்வளவு நெருப்பு, அதோடைய ஜுவாலைகள் பற்றி பேசணும், பேசிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் தியானித்த போதுதான் கர்த்தருடைய மனிதன் சொன்னார், உம்முடைய கை விரல்களின் கிரிகளாகிய நீர் படைத்த உம்முடைய சூரியனையும் சந்திரனையும் நான் பார்க்கும் பொழுது நீர் மனுஷகுமாரனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றார். இல்லை பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சூரியனை பார்த்தா, சந்திரனை பார்த்தா, வானத்து நட்சத்திரங்களை பார்த்தா, உம்முடைய கை விரல்களின் கிரியைகள், மனுஷனை ஒப்பிட்டு பார்த்தா எங்களை நீங்கள் நினைக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறார். அப்போ தேவனுடைய பிரஸ்தாபங்கள் என்பது வானவெளிகளில் இருக்குது, பூமியினுடைய மண்ணில் இருக்குது, பெரிய காரியங்கள் இருக்குது, கண்ணுக்கு புலப்படாத சின்ன காரியங்களையும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது, கடல்களின் ஆழத்தில் வெளிப்படுகிறது. நம்முடைய பார்வைக்கு அதெல்லாம் பிரம்மாண்டமாய் தோற்றமளிக்கிறது. இந்த பிரஸ்தாபங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், தேவன் படைத்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் எதை பிரதானமாய் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் படைத்த தேவ தூதர்கள், நீர் படைத்த பரலோகம், நீர் படைத்த வானம், பூமி, சர்வசேனை, கடல்கள், மலைகள், சூரியன், சந்திரன், எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இதெல்லாவற்றை விட பெரிது எதுன்னு கேட்டால் உம்முடைய வார்த்தை. இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை, அதை நீர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். அதான் மேலே வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தின் ஒரு எழுத்தாவது எழுத்தின் உறுப்பாவது அவமாய் போகிறதை காட்டிலும் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போவது நலமாயிருக்கும். உங்கள் வசனத்தில், உங்கள் வார்த்தையில் ஒரு எழுத்தினுடைய உறுப்புக்கு கூட, எழுத்துக்கு மேலே போட்டிருக்கிற ஒரு துணைக்கால், ஒரு புள்ளி அளவுக்கு கூட இந்த வானமும் பூமியும் ஈடாகாது. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஒரு நாள் உலகத்தை உண்டாக்கியது. உண்டாக கடவுது என்று ஒலித்த கர்த்தருடைய சத்தம் வானங்களையும் அதனுடைய பிரஸ்தாபங்களை உண்டாக்கியது. அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் அத்தனை பிரஸ்தாபம் உள்ளது. அவர் படைத்த எல்லாவற்றை விட மேலோங்கி இருப்பது அவருடைய வார்த்தை. இப்போ அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உம்மை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தருடைய வார்த்தை தான் அவ்வளவு முக்கியமானது. அது சூரியனை, சந்திரனை
பிரஸ்தாபத்தை விட அதுதான் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி, கர்த்தருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும். இது ரெண்டையும் நம்ம இணைத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எவ்வளோ பெரிய வசனம், எவ்வளோ பெரிய வார்த்தைகள், எவ்வளவு மகிமை நிறைந்த வார்த்தைகள், அதை சர்வசாதாரணமாய் நம்ம எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறோம். உங்கள் கையில் வச்சிருக்கிற, நீங்கள் பெற்றிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்பது இந்த வானங்களை விட, பூமியை விட, சூரியனை விட, சந்திரனை விட மதிப்பு நிறைந்தது. இதில் இருக்கிற ஒரு எழுத்துக்கும் எழுத்தின் உறுப்புக்கும் நான் மேற்சொன்னவைகள் எல்லாம் சமமாகவே முடியாதான். அப்போ அவ்வளோ பெரிய ட்ரெஷர், அவ்வளோ பெரிய பலம் நிறைந்த, மகிமை நிறைந்த, வானத்திலும் பூமியிலும் உயர்ந்ததாய் கருதப்பட்டு கொண்டாடப்படுகிற ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நம்முடைய கையில் வச்சிருக்கிறோம். ஆனால் இதில் என்ன பெரிய சோகம் என்றால், கையில் எல்லார் கையிலும் இருக்குது, தெரியும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அது நமக்கு தெரிவதில்லை. நாம் அதை 10ஓடு 11 ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற கனம் மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கனம் கொடுக்க பழகி இருக்கிறோம். யாரோ நம்மை விட ஒரு பெரியவர், நம்மை விட கொஞ்சம் ஒரு ஃபிலாசபர், ஒரு பெரிய ஞானி, அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு எந்த மதிப்பு கொடுக்குறோமோ அந்த அளவு மதிப்பு தான் நம்ம கையில் வச்சிருக்கிற வேதத்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் வேதத்தில் உள்ள வசனங்களின் உண்மையான தாற்பயங்களையும், வசனத்தினுடைய உண்மையான சத்தியத்தையும், அந்த வசனத்தில் இருக்கிற உண்மையான ஆற்றலை நீங்கள் அறிந்து கொண்டு அதை எப்படி எங்கே பயன்படுத்தணும் என்பதை நாம் விளங்கி கொண்டால் இந்த வசனத்தை கொண்டே நாம் எதையும் சாதித்து விட முடியும். கர்த்தர் அவ்வளோ விலையேற பெற்ற வசனத்தை, வார்த்தையை உங்களையும் என்னையும் நம்பி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் தான் ஒரு நாள் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட போது வானத்தையும் பூமியை உண்டாக்கி தீர்ந்தது. அவர் தம்முடைய வசனத்தை பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம பெற்றிருக்கிற வார்த்தையோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று. ஆனால் வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை மையமாக வைத்து கர்த்தர் தம்முடைய வசனங்களை பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 147 அதிகாரம் 15வது வாக்கியத்தை படித்து பாருங்களேன். அவர் தமது வார்த்தையை பூமியின் மேல் அனுப்புகிறார். பார்த்தீங்களா? அவர் ஏற்கனவே வேதத்தை கொடுத்தார், அது இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய வார்த்தைகளை பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் வானத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஒரு லைட் எவ்வளோ வேகமாக போகுமோ அதை விட பல மடங்கு வேகத்தில் கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு செல்லுகிறது என்று கர்த்தருடைய வேதம் அவருடைய வார்த்தையை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிற பார்க்குறோம். அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை, மகிமையை நம்ம விளங்கி கொண்டால், இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையும் நம்ம சுலபமாக சமாளித்து விட முடியும். ஏன்னா அந்த வசனத்துக்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள அத்தனை மகிமையான காரியங்கள் பொதிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. வெளியே பார்த்தா நமக்கு தெரியவே தெரியாது, இது என்ன என்றே நமக்கு தெரியாது. அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதை அறிந்து கொள்ள நம்ம முற்படணும். அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை, வேதத்தினுடைய பயன்பாட்டை, வேதத்தில் ஒளிந்திருக்கிற அந்த வல்லமையை வெளிப்படுத்தி காட்டத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து பாருங்களேன், வேதத்தினுடைய சத்தியங்களையும் இந்த வசனத்தினுடைய விலை மதிப்பற்ற தன்மையும் நமக்கு விளக்கி காட்டுகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியாததுனால தான் வேத புஸ்தகத்தை நாம் எப்படி கையாள்வது என்பது கூட தெரியாமல் நம்ம கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல நான் பார்த்த ஒரு வீடியோ காட்சி, சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு போதகருடைய வீடியோ காட்சி. நான் பொதுவாக அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நண்பர்கள் யாராவது அனுப்பி வைப்பாங்க. நான் பார்த்த காட்சி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு சொல்ல, அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது? இது மையினாலும் ஒரு பேப்பர்னாலும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? நமக்கு நல்ல நெறிகளையும் நம்ம வாழக்கூடிய சில காரியங்களையும் சொல்லப்பட்ட, எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இப்போ காலம் மாறி இருக்கிறது, ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கிற பல உபதேசங்கள் கடைப்பிடிக்க முடியாதது.
சில கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க, இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை, நான் எதையும் கூட்டி குறைச்சி பேசலை. சில கிறிஸ்தவர் நினைக்கிறாங்க, இதுதான் அறுதி முடிவு, இதுதான் இறுதி தீர்ப்பு, இதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை, இது மகத்துவமானது என்று நினைக்கிறாங்க. இப்போ பாருங்க, நான் இந்த வேதத்தை கீழே போட்டு அது மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அடுத்த காட்சி ரொம்ப அதிர்ச்சியானது. புல்பிட்டுக்கு கீழே பைபிளை போட்டு செப்பல் காலோட ஷூ காலோட மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பாருங்க எனக்கு என்ன நடந்தது என்று கேட்டார். அப்போ வேதத்தை குறித்து நம்ம என்ன விளங்கி கொண்டிருக்கிறோம்? அவர் சொல்லிட்டாரு. பல பேர் சொல்லுகிறது இல்லை. பல பேருடைய மனசில் என்ன இருக்குன்னா, அது ஒரு புத்தகம், அது ஒரு நல்ல நெறிகளை கற்பிக்கிற ஒரு புத்தகம், ஒரு ஃபிலாசபி புஸ்தகம் மாதிரி, நமக்கு நல்ல வாழ்க்கை நெறிகளை காட்டுகிற ஒரு மோட்டிவேஷன் புஸ்தகம், அல்லது எது சரி எது தப்புன்னு காட்டுற ஒரு நியாய நூல், ஒரு நீதி நூல், அவ்வளோதான் நினைக்கிறோம். ஆனால் இதில் எதுவும் உண்மை அல்ல. அது கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தருடைய வசனம். அது வெறும் உங்களுக்கு காரியத்தை கற்பிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அது இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு ஆற்றல் பொதிந்த ஒரு காரியம். அதை பயன்படுத்த நமக்கு தெரியல. அதனால தான் ஒரு சொன்னார், என்னுடைய தகப்பனார் காலத்தில் இது உண்மையிலே நடந்தது. பிரிட்டிஷார் ஆட்சி பண்ணுகிற காலத்தில் ஒரு வக்கீலாய் வேலை செய்த, அல்லது வக்கீலோ ஒரு கணக்கரோ எனக்கு ஞாபகம் இல்லை, வேலை செய்த ஒருவர், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 2 தலைமுறைக்கு பின்னால் அவர் பயன்படுத்தின ஒரு மேஜையில் வைக்கக்கூடிய ஒரு பேப்பர் வெயிட், அதை அவருடைய பொருள்களோடு உள்ளே போட்டிருந்தாங்க. அவர் சொன்னார், அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின பொருள்கள் பழைய பொருள்கள் எல்லாவற்றையும் விற்றுவிடலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு போனாங்களாம். பேப்பர் வெயிட்டு, இதை பேப்பர் வெயிட்டு என்று நினைத்து கொண்டிருந்தார். அதை கொண்டு விற்க முற்படும் போது தான் ஒரு நல்ல வியாபாரி சொன்னார், ஐயா இதை விலை தெரிஞ்சு மதிப்பு தெரிஞ்சு தான் விற்கிறீங்களான்னு கேட்டாராம். இது நடந்த ஒரு சம்பவம். ஏன் இதில் என்ன இருக்குது? இது ஒரு கண்ணாடி குண்டு, பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய தாத்தா காலத்தில் பயன்படுத்தினாங்க இதை அப்படின்னு இவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னார், இல்லை இல்லை, இது விலை மதிப்பில்லாத ஒரே வைரமாய் விளைந்த ஒரு வைரம், இது பல கோடி மதிப்பு பெறும் அப்படின்னு சொன்னாராம். அதே போல தான் இன்னைக்கு கர்த்தருடைய வேதம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சில பேர் இப்படி தான் பேப்பர் பறக்காமல் இருக்க பேப்பர் வெயிட் மாதிரியும், தங்கள் பிழைப்புக்கு பயன்படுத்துகிற ஒரு புத்தகத்தை போலவும், பொழுது போகுவதற்கு வைத்திருக்கிற ஒரு புத்தகத்தை போலவும், வாக்குவாதம் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு புத்தகத்தை போலவும் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் இந்த புத்தகம் மதிப்பற்ற ஒரு புஸ்தகம். அதில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது, கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதோடைய உண்மையான விலை மதிப்பு நமக்கு புரிவதில்லை பல நேரங்களில். அதனால தான் வேதத்தை நம்ம ஏனோ தானோ என்று கையாண்டு கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தினுடைய முழு மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதனுடைய பயன்பாடு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் கையில் பிடித்திருக்கிற வேதம் எத்தனை விலை மதிப்பற்றது என்றும் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இப்படி ஒரு அனுபவத்தில் அவருடைய வசனத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொண்டதினால்தான் சங்கீதக்காரர் எழுதும்போது சொல்கிறாரு, நீர் படைத்த உம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வேத வசனத்தை நீர் பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறீர், நீர் முன்னிலைப்படுத்தியிருக்கிறீர். வானத்திலும் பூமியிலும் தேவ தூதர்கள் முதற்கொண்டு யாவரும் பயப்படுகிற, யாவரும் நடுங்குகிற, முழங்கால்கள் யாவும் முடங்குகிற ஒரு வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை தான் நம்முடைய கைகளில் நம்ம பெற்றிருக்கிறோம். கைகளில் மாத்திரம் நம்ம பெறலை, நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை பெற்றிருக்கிறோம். எப்படின்னு கேட்டால், மனப்பாடம் பண்ணி வசனத்தை வச்சிருக்கிறோமே அதுவான்னு கேட்டால் அதை சொல்லலைன்னா, நாம் பெற்றிருக்கிறது கையில் ஒரு புத்தகமாய் பெற்றிருக்கிறோம். அதே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவியாய் தேவனுடைய தற்சொரூபமாய் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த வார்த்தை என்பது மையிலும் இறகிலும் எழுதின வார்த்தைகள் மாத்திரமல்ல, ஜீவனோடு இருக்கிற கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அப்போ பாருங்க, கிறிஸ்துவின் ரூபமாகவும் நீங்கள் வார்த்தை பெற்றிருக்கிறீங்க. கையில் வேதம் என்கிற ரூபத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது, வார்த்தை என்பது வெறுமனே எழுதப்பட்ட ஒரு வசனங்கள் மாத்திரம் அல்ல, அதுக்கு ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த வசனத்துக்கு ஒரு ஆழ்த்துவம் இருக்கிறது. அந்த வசனம்தான் கிறிஸ்து என்று நம் நடுவிலே வெளிப்பட்டது.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்து நம் நடுவிலே வாசம் பண்ணினார். அது மாம்ச ரூபத்தில் மனிதர்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணினார். அப்போ ஆதி வார்த்தை என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்றால் இயேசுவையும் அந்த வார்த்தையாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ வார்த்தையை நீங்கள் என்னென்ன ஃபார்மேட்டில் பெற்றிருக்கீங்க பாருங்களேன். இயேசுவாக பெற்றிருக்கிறீங்க. அவருடைய ரட்சிப்பை நீங்கள் நம்பி அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட போது அந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையோடு தன்னை இணைத்து கொண்டது. அதான் முக்கியமானது. வார்த்தை என்று அறியப்படுகிற இயேசு, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட போது தன்னை உங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து கொண்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசு நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார், எப்போ நான் உங்கள் கூட இணைக்கப்பட்டேனோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உங்களோட இருப்பேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ரட்சிக்கப்பட்ட கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளோட இரண்டரை கலந்திருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையை தனிப்பட்டு பயன்படுத்த நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அதனுடைய முழு பயன்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கையிலே பெற்றிருக்கிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய மனதிலே பெற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பின் மூலம் நீங்கள் அடைந்து கொண்ட தேவனுடைய ஐக்கியமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் எப்படி பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும், இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய குணம் என்ன, இதை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும் தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு அது பிரயோஜனப்படும். பாருங்கள், இந்த செல்ஃபோன் வந்த காலத்தில் என்னுடைய நண்பர் ஒரு சின்ன ஃபோன் எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நாட்களில் எல்லாம் நான் சொல்லுது 1985, 86, 87 அந்த மாதிரி நேரங்களில். அப்போல்லாம் ஃபோன்கள் என்பது ரொம்ப அரிதானது. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு தான் லேண்ட்லைன் ஃபோனே எங்கள் வீட்டில் இருந்தது. அதற்கு முன்னாலெல்லாம் கடிதாசி தான் எழுதுவோம். ஒரு ஊருக்கு போனாலும் சுக நல துக்கங்களை விசாரிப்பதாக இருந்தாலும் கடிதங்கள் மூலமாக தான் அனுப்புவோம். விரைவான செய்திகளை அனுப்பணும்னா அந்த டெலகிராஃப் இருந்தது, தந்தியில் கொண்டு போய் 1 வார்த்தை 2 வார்த்தை தான் கொடுக்க முடியும். அதை தந்தி தபால் மூலம் உடனடியாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபோன்கள் எல்லாம் அதிகமாய் வந்த ஒரு காலம் அல்ல. அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு 2000க்கு மேலே என்று நான் நினைக்கிறேன், என்னுடைய நண்பர் ஒரு சின்ன ஃபோன் வாங்கி கொடுத்தார். அதுக்கு முன்னாலே எங்கள் வீட்டுக்கு லேண்ட்லைன் ஃபோன் வந்திருந்தது. எனக்கு இந்த ஃபோனை பயன்படுத்துவது எப்படி என்று தெரியாததுனால இதை என்ன செய்யணும், இதில் என்னென்ன இருக்குது, அது ரொம்ப சின்ன ஃபோன் தான் அது. அப்போ தான் அது முதல்ல வந்த ஃபோனு. அதை நான் ரொம்ப நாட்களாக மூளையில் போட்டே வச்சுருந்தேன். அப்படி எனக்கு தெரியல அதை எப்படி சார்ஜு ஏற்றணும், அது எப்படி பயன்படுத்தணும், ஃபோன் வந்தால் எப்படி எடுக்கணும், எப்படி கையாளணும் என்று எனக்கு அப்போ தெரியலை. நான் அதை தெரிந்து கொண்ட போது ஃபோனில் பல ஜெனரேஷன் விட்டது. நான் வச்சுருந்த முதல் ஜென்ரேஷன். நான் அப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு ஃபோன் வந்தால் எப்படி எடுக்கணும், எப்போ கட் பண்ணணும், எப்படி ஆன் பண்ணணும், இது எப்படி பாதுகாக்கணும் என்று நான் தெரிந்து கொள்ள ரொம்ப நாள் ஆச்சு. நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பல புதிய வடிவங்களான ஃபோன்கள் விட்டது. இப்பொழுதும் எனக்கு ஃபோனை முழுசாக பயன்படுத்த தெரியாது. ஃபோனில் என்னென்னமோ செய்கிறாங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் ஃபோனில் கரை கண்டவங்களாக இருக்கிறாங்க. நான் என் கையில் இருந்த ஃபோன்களை நான் அதிகமாக பயன்படுத்துவதும் இல்லை. பயன்படுத்த தெரிந்த ஃபோனில் 2-3 ஆப்ஷன் தவிர வேறு எதையும் எனக்கு செயல்படுத்த தெரியாது. அப்போ ஒரு ஃபோனில் எவ்வளவோ காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோமா என்று யோசித்து பார்த்தால் அதில் பெரும்பான்மையானவைகளை பயன்படுத்துவதே இல்லை. காரணம், அதை குறித்து அறிகிற அறிவு நமக்கு குறைவாக இருக்கிறது தான் காரணம். அது தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தபோது இது பயனற்றது என்று சொல்லி நான் தூரமாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு நினைவு தெரிந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நான் அந்த ஃபோனை எடுத்தே பார்த்ததில்லை. ஏன்னா லேண்ட்லைனில் ஃபோன் வந்துச்சுன்னா பேசுவோம், அவ்வளோதான். இது என்ன ஃபோன் என்று எனக்கு தெரியவில்லை. இதை எப்படி பயன்படுத்துவது முழு அறிவு தெரியவில்லை. அப்போ அது மாதிரி தான் இன்றைக்கி பல பேர் வேத புஸ்தகம் நம்ம கையில் இருக்குது, அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்ன வேண்டுமானாலும் செய்யும் ஆற்றல் உள்ளது. ஆனால் அதை எந்த அளவிலே பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியமானது. சில ஆட்கள் பாருங்கள், ஒரு ஃபோன் வந்தால் எடுப்பாங்க, பேசணுன்னே கட் பண்ணிடுவாங்க. இன்னும் சிலர் பாருங்கள், வாட்ஸ்அப் போன்ற காரியங்களை வச்சுருப்பாங்க. ஆனால் முழுசாக ஃபோனில் இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்துகிறவர்கள் வெகு குறைவு, ரொம்ப குறைவு. புதுசாக பல காரியங்கள் வச்சுருப்பாங்க, பல ஆப்ஸ் இருக்குது.
நிறைய உள்ள ஃபோனில் பயன்பாடுகள் இருக்கிறது. அதை பயன்படுத்த தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவு. அதே மாதிரி தான் வேத புஸ்தகமும். வேத புஸ்தகத்தில் எல்லாம் செய்யும் ஆற்றல் நிறைந்த கர்த்தருடைய சுவாசமான ஆவியும் ஜீவனும் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் அதில் நம்ம நுனிப்புல் மேய்ந்த மாதிரி 1-2 ஆப்ஷனை மாத்திரம் தெரிந்து வைத்துக்கொண்டு பெரிய ஞானிகள் மாதிரி பேசுவாங்க. அதுதான் தாங்க முடியாது நமக்கு. வேத புஸ்தகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அதனுடைய பயன்பாடு, அது சொல்ல வருகிற தத்துவங்கள், சொல்ல வருகிற காரியங்கள், அதோடைய செயல்பாட்டு முறைகளை பார்த்தா கடல் மாதிரி இருக்கிறது. நம்ம நுனிப்புல் மேய்ந்து ஒரு 10 வசனம் தெரிஞ்சிடும், உடனே எல்லாரையும் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் நம்முடைய வசனத்தினுடைய பயன்பாடு, நமக்கு அவ்வளோதான் தெரியும். நம்ம என்ன செய்வோம், அந்த வசனம் தெரிந்தால் ஒரு 2 பேர் கூட போய் சண்டை போடுவோம். இவன் தப்பு இவன் ரைட்டுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இன்னும் சிலர் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணவும் தங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்து கொள்ளவும் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறாங்க. சிலர் அதை ஊழியத்துக்கு பயன்படுத்துவாங்க, சிலர் ஆறுதலுக்காக பயன்படுத்துவாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தருடைய வசனம், அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய யூசேஜ் இருக்குது, நிறைய பவர் இருக்குது. நல்லா நீங்கள் யோசித்து பார்த்து நம்ம நித்தியத்துக்கு போகும்போது இந்த வேதத்தை குறித்த முழு அறிவு நமக்கு வரும்போது தான் நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ பெரிய கடல் மாதிரி எவ்வளோ காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த வல்லமை நிறைந்த வசனத்தை வச்சுக்கிட்டா நான் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிற நாட்கள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஆனால் பூமியில் இருக்கும்போதே வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொண்டால், அதை பயன்படுத்துகிற பயன்பாட்டு முறைகளை புரிந்து கொண்டால், கர்த்தருடைய வசனத்தை பெரும்பான்மையாக நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால தான் கர்த்தருடைய வேதத்தை நுனிப்புல் மேய்கிற அனுபவம் போல மேலோட்டமாக படிச்சுட்டு இவ்வளோதான் பைபிள், இதை திருப்பி திருப்பி படிக்க என்ன இருக்குது சில ஆளுங்க கேட்பாங்க. ஒரு ஊழியக்காரருடைய அனுபவத்தை நான் சொல்லிக்கொண்டேன். 100 தடவை படிச்சிருக்கிறான் பைபிளை அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் பேசினார் என்று. ஒருவர் என்கிட்ட கேட்டார், 100 தடவை படிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். 100 தடவை படிக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதத்தில் நீங்கள் 1,00,000 தடவை படிப்பதற்கும் காரியங்களும் ஞானமும் அறிவும் ஆற்றலும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை. நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் வேதம் உங்களுக்கு புதிதாகவே காட்சியளிக்கும், புதிய புதிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும். அப்போ இந்த வேதத்தை முழுவதுமாக நம்ம புரிந்து கொண்டு அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை நம்ம கற்றறிந்திருக்கணும். தான் படைத்த எல்லாவற்றை விட வேதத்தை கர்த்தரே மகிமைப்படுத்தி கனப்படுத்தி வச்சிருப்பாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம பயன்படுத்துகிறோம், இவ்வளோதானா வசனம், இவ்வளோதானா வேதம், இவ்வளோதானா கர்த்தருடைய வார்த்தை? இல்லை இல்லை, அதை தாண்டி கடல் எத்தனையாக இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். வேதத்தை பாருங்கள், வேத புஸ்தகத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையினால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நானும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டாக்கப்பட்ட காரியங்கள். நீங்கள் எதை தொட்டாலும் அது கர்த்தருடைய வசனத்தினால வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. வேதம் சொல்லுகிறது, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. கர்த்தர் உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிற எல்லாமே அவருக்கென்று அவர் மூலமாய் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. மேன்மேடுன்னு சில காரியங்கள் இருக்கும், அது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. அந்த மனிதர்களால் உண்டாக்கப்பட்டதும் கூட மூலகங்கள் முழுவதும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட காரியங்களாக தான் இருக்கும். கர்த்தர் எந்த மூலகமும் இல்லாமல் ஒரு பொருளை உண்டாக்குறதுக்கு ஒரு அடிப்படை பொருள் வேணும்ல, ஒரு ரா மெட்டீரியல், அது இல்லாமல் கர்த்தரால் ஒரு உலகத்தை உண்டாக்க முடிந்தது. மனிதர்கள் உண்டாக்கியிருக்கிற எல்லாமே கர்த்தர் படைத்த காரியங்களை, மூலகங்களை பெற்றுத்தான் இவர்கள் அதை மாற்றி வேற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் உலகத்தில் கர்த்தர் உண்டாக்கின எல்லா காரியங்களும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அதுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை கொண்டாந்து வச்சிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைகளை குறித்த முழு விவரங்களும் அதனுடைய மதிப்பும் கனமும் பயன்பாட்டு முறையும் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த உலகத்தை நம்ம ஏற்ற விதத்திலே பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் பாருங்கள், மண், கல், மரம், கடல், காற்று, இயற்கை,
மின்னல், இடி, மழை எல்லாம் பாருங்களேன், உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. இதுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் இதில் தான் பிழைக்கணும், இதில் தான் வாழணும், இதற்கு நடுவில் தான் உங்களுடைய ஜீவிதம். அது எல்லாம் வார்த்தையில் உண்டாக்கப்பட்டது. இவைகளை நாம் எப்படி விளங்கி கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது? ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தையை விளங்கி கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உங்களால் விளங்கி கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தானே அடிப்படை. கர்த்தருடைய வார்த்தை தான் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரம். அப்போ நாம் இந்த வார்த்தைகள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் விளங்கி கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஏதுதான் கர்த்தருடைய வசனம். அந்த கர்த்தருடைய மூல வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும், அவைகளால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. வேதத்தில் யோவான் 1வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ உண்டாக்கப்பட்ட எல்லாம், நம்ம பயன்படுத்துகிற எல்லாம், மனிதர்கள் அதை கொஞ்சம் மாற்றி மாடிஃபை பண்ணி வச்சுருந்தாலும் அதோடைய மூலக்கூறுகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள், அந்த வார்த்தைகளினால் உண்டாக்கப்பட்டவைகள். அதை இயக்கக்கூடிய ஆற்றல் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்குது. அதோடைய மூலகம் வார்த்தையில் உண்டாக்கப்பட்டதுனால அதை இயக்கக்கூடிய இயக்கு சக்தியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தானே இருக்கும். அவருடைய வார்த்தை இல்லாமல் எதுவும் உண்டாகவில்லையே. உங்களை சுற்றி நீங்கள் பார்க்குற எல்லாமே வார்த்தையில் உண்டாக்கப்பட்டது தானே. அப்போ அதான் வேதம் சொல்லுது, நாம் பயன்படுத்துகிற எல்லாம், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் வார்த்தையினால உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் அவற்றை அந்த வார்த்தையின்படி இயக்கினால், அப்போ கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் இயக்கினா அது ஏற்ற நன்மையை தரும். கர்த்தர் உண்டாக்கின எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார்னு மாத்திரம்தான் நீங்கள் பார்த்தீங்க. அதை எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? உண்டாக்கினவைகளை அவர் பார்த்த பொழுது அவருடைய பார்வைக்கே அவர் அதை நன்மை என்று கண்டார். நன்மை என்று கண்டார். வெள்ளம் நல்லதான்னு கேட்டால் நல்லது. அப்போ ஏன் வெள்ளம் அழிக்குதுன்னு கேட்டால் அதை குறித்து அதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நமக்கு தெரியல, அதனால கைமிஞ்சி போகிறது. ஒரு வாகனம் நல்லது தான், ஒரு கார் நல்லது தான், ஒரு பஸ்ஸு நல்லது தான், அதை ஓட்ட தெரியலன்னா அது ஆபத்தாயிருது இல்லை? உங்கள் கையில் கிடைக்கி ஸ்டேரிங் கிடைக்குது, உங்களுக்கு ஓட்ட தெரியாது. கார் நல்லது தான், அது நமக்கு ஓட்ட தெரியலன்னா அது விபத்தை உண்டாக்கி விடுகிறது அல்லவா? அதே போல தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பூமியை பயன்படுத்த தெரியல நமக்கு. வேதம் சொல்லுகிறது உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது எதை வச்சு நம்ம இயக்கணும்? அப்போ முழு நன்மை கர்த்தர் உண்டாக்கின எதிலையுமே அவர் தீமையை உண்டாக்கவில்லை. வசனம் அப்படி தான் சொல்லுது. அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், நல்லது என்று கண்டார். இப்போ எல்லாமே நல்லது தானே. நல்லதுக்காகத்தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஒரு ஆறு, சமுத்திரம், அப்புறம் வானம், மழை, மேகம், கடல், காற்று, மலைகள், பனி, வெயில் எல்லாவற்றையும் கர்த்தர் நல்லதுக்கு தான் படைச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு அதை சரியாக முறையாக பயன்படுத்த தெரியாதனால, அதோடைய மூலகம் வார்த்தையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள தெரியாதனால, நம்ம அதை தவறான யூசேஜ் பண்ணுறதுனால தான் அதில் இருக்கிற முழு நன்மைகளை பெற முடியலை. அதனால் அதில் சில விஷயம் என்ன ஆயிடுதுன்னா, அது எதிர்மறையாய் மாறிவிடுகிற சில காரியங்கள் தப்பாக போய் நமக்கு எதிராக திரும்பி விடுகிறது பயன்படுத்த தெரியாதனால. ஒரு வாகனத்தை இயக்குவதைப் போல, ஒரு காரை இயக்குவதைப் போல, அதை தெரியாதவர்கள் அதை எடுத்து இயக்கினா அது ஆபத்தாய் முடிந்து விடுவதைப் போல மாறிடுது. சில காரியங்கள் முழு பயன்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. நம்ம தான் நமக்கு தெரிந்த அறிவை வச்சு தானே எடுத்து பயன்படுத்துகிறோம். அதை கர்த்தருடைய வார்த்தையின்படி பயன்படுத்துறது இல்லையே. நம்ம அதோடைய முழு பயன்பாடு பெறணும்னா அது வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டது. அதனுடைய மாலிக்யூல்ஸ், அது உண்டாக்கப்பட்ட மூலகங்கள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டது. அதை இயக்குகிற இயக்கு சக்தியும் அந்த வார்த்தைக்கு தான் இருக்குது. அதை நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தாமல் வேற ஒரு கள்ளச்சாவியை போட்டு உங்கள் ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய இச்சை, நம்முடைய காரியங்களுக்கு இந்த உலகப் பொருள்களை பயன்படுத்தும் போது அது எதிர்வினைகளை ஆற்றி விடுகிறது. ஒன்று. ரெண்டாவது, முழு பயனை பெற முடியாதபடி தடை செய்து விடுகிறது.
இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராகவோ, அதை நம்முடைய இச்சைக்காகவோ, நம்முடைய சொந்த விருப்பத்திற்காகவோ வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட காரியங்களை பயன்படுத்த முற்படும் போதுதான் அதனுடைய முழு பயன்பாடு நமக்கு கிடைப்பதில்லை, எதிர்மறை விளைவுகளும் நமக்கு உண்டாகி விடுகிறது. அப்போ அதனால் முதல்ல கர்த்தருடைய வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா வார்த்தையில் உண்டாக்கப்பட்ட ஒரு பொருளை எப்படி இயக்குவது என்பதை நான் சுலபமாய் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நமக்கு தெரியாததுனால தான் நம்ம அந்த வார்த்தையை வேறு வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சு மேக்சிமம் என்ன செய்கிறோன்னா, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கவும், நம்முடைய மேதாவிலாசத்தை காட்டவும், நான் ஒரு பெரிய ஞானி, எனக்கு பைபிள் ரொம்ப கரகண்டதாக தெரியும், அல்லது பிரசங்கம் பண்ணி நம்முடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்ளவும், ஒரு ஊழியன் என்பதை நாம் நிலைநாட்டி கொள்ளவும் தானே கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்துகிறோம். அதை தாண்டி வேற ஏதாவது யூசேஜ் நமக்கு இருக்குதா? அப்படி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா என்று நம்ம என்னைக்காவது சிந்திச்சது உண்டா? இல்லையே. அப்போ கர்த்தருடைய வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்கள் அறிந்து கொண்டால், பயன்படுத்த வேண்டிய பிரகாரம் உங்களால் அதை பயன்படுத்துவது சுலபமாக இருக்கும். நீங்கள் கையில் பெற்றிருக்கிற இந்த கர்த்தருடைய வேதம் என்ன செய்யும் ஆற்றல் உள்ளது? வேதம் சொல்லுது, முதல் காரியம், இந்த வசனம் சிருஷ்டிக்கும் ஆற்றல் உள்ளது. சிருஷ்டிக்கும்னா உண்டாக்குகிற, உருவாக்குகிற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த மூலகமும் இல்லாமல் உண்டாக்குகிற காரியத்துக்கு பேர் தான் சிருஷ்டி. சிருஷ்டி என்பது கர்த்தர் ஒன்றை உண்டாக்குவதற்கு, சிருஷ்டிப்பதற்கு வேற எந்த மூலகத்தையும் பயன்படுத்தலை. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் உண்டாக்குவதற்கு மண் என்ற ஒரு மூலகத்தை எடுத்து பயன்படுத்தினார். நமக்குள்ள ஜீவனை கொடுப்பதற்கு தம்முடைய நாசியின் சுவாசம் என்ற ஒரு மூலகத்தை பயன்படுத்தினார். ஆனால் உலகத்தை, வானத்தை, அண்ட சராசரங்களை படைப்பதற்கு கர்த்தர் எந்த மூலப்பொருளையும் பயன்படுத்தவே இல்லை. அவர் பயன்படுத்தின ஒன்றே ஒன்றுதான், வார்த்தை. அவர் தம் வார்த்தை அனுப்பினார், உண்டாக கடவது என்றார், அவைகள் உண்டாகி தீர்ந்தது. அப்போ அவரால் உண்டாக்கப்பட்டது. நீங்களும் நானும் அவர் உண்டாக்கி வைத்த மூலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள். நம்ம இவ்வளோக்கும் பார்த்தா செகண்ட் குவாலிட்டி தான் சொல்லணும் நம்ம. ஆனால் கர்த்தருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட் குவாலிட்டியாக மாறி இருக்கிறோம். நம்ம எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய, எல்லாவற்றையும் வழிநடத்தக்கூடிய, எல்லாவற்றுக்கு மேற்பட்ட ஒரு சிருஷ்டியாக நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வசனம் சிருஷ்டிக்கும் ஆற்றல் உள்ளது. ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல புதுசாக ஒரு காரியத்தை உண்டாக்கிடும். அப்போ அந்த ஆற்றல் வேற எந்த பொருளுக்குமே இருக்கலை, கர்த்தருடைய வசனத்துக்கு இருக்கிறது. வெட்ட வெளி, அவாந்தர வெளி, அதிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பினார். உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சமுத்திரம் உண்டாக கடவுது என்றார், ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கி தீர்த்தது. கர்த்தர் உட்கார்ந்து உளி எடுத்து, சுத்தியல் எடுத்து, மரம் எப்படி இருக்கணும், கடல் எப்படி இருக்கணும், ப்ளூ பிரிண்ட் போட்டு, படம் போட்டு, அப்படிலாம் உண்டாக கடவுது. அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் நினைத்தாரோ அவைகள் அந்த வார்த்தையினாலே அப்படியே ஆயிற்று. அதுதான் ஆச்சரியம். அப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற இதே வார்த்தைகள் தான் உண்டாக்குகிற, சிருஷ்டிக்கிற ஆற்றல் கொண்டவைகள். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-5 வரைக்கும் உண்டான வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொரு பொருளையும் எப்படி சிருஷ்டித்தார் என்பது நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். அந்த வார்த்தை கூட பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதான் நம்ம வாசிக்கிறோம். பாருங்களேன், மறுபடியும் சொல்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். யோவான் புஸ்தகத்தில் சொல்லும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆனால் அந்த வார்த்தை என்ன செய்து? இருந்தது, அவ்வளோதான், ஜஸ்ட் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. என்ன செய்தது? இருந்தது, அவ்வளோதான். ஆனால் அந்த வார்த்தை உரைக்கப்பட்ட போது அது அற்புதம் செய்து. அப்போ தான் நீங்கள் அதை பார்க்கணும். அந்த வார்த்தையினுடைய பயன்பாடு எப்போ வருது அப்படின்னு கேட்டால், ஆதியிலே இருந்த வார்த்தை கர்த்தருடைய வாயில் பிறப்பாக உரைக்கப்பட்ட போது அப்போ தான் அந்த வார்த்தை அதனுடைய முழு பலத்தை காட்டி, அதனுடைய அதிகாரத்தை காட்டி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். ஒரு நெருப்பு பெட்டி நம்ம வச்சுருக்கிறோம் கையில், ஒரு தீப்பெட்டி.
தீப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா, நெருப்பு பெட்டியில் ஒரு மேட்ச் பாக்ஸ், அதில் நிறைய தீக்குச்சிகள் இருக்கும். அவருடைய தலையில் பாருங்கள், சிகப்போ அல்லது கருப்பு நிறத்திலேயோ மண்டையாக இருக்கும். அதில் பாஸ்பரஸ் என்கிற எளிதில் தீப்பற்றி கொள்ளுகிற ஒரு வேதிப்பொருள் கலந்து வைக்கப்பட்டிருக்கும் குச்சியில். அது உள்ளே இருக்கும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிருவீங்க, ஒரு சட்டை பையில் வச்சுக்கிருவீங்க, வீட்டில் வச்சுருப்பீங்க, தலகாணிக்கு கீழே கூட சில ஆளுக்கு வச்சுருப்பாங்க. ஒருவேளை கரண்ட்டு போச்சுன்னா எடுத்து பற்ற வைக்கலான்னு எல்லாரும் வச்சுருப்போம். இருக்கும், ஜஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த குச்சியை எடுத்து, அதுக்குள்ளே நெருப்பு இருக்கிற நமக்கு தெரியாது. அந்த குச்சியை எடுத்து உரசும் போது தான் அதற்குள்ளே இருக்கிற நெருப்பு வெளிப்படும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். அது உரைக்கப்படும் போது தான் அது அற்புதங்களை செய்யும். இன்னைக்கு கூட நம்ம கையில் பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் போது, உரைக்கப்படும் போது, உரசும் போது, அப்போ தான் நெருப்பு பற்றி கொள்ளும். தீக்குச்சியை நல்லா சுற்றி பாருங்கள், உள்ள தீ இருக்குதான்னு பாருங்கள், இருக்காது. குச்சிக்குள்ளே தீ இருக்கா? இல்லை. அந்த மண்டைக்குள்ளே தீ இருக்கா? அதுலேயும் இல்லை. பெட்டிக்குள்ளே தீ இருக்கா? அதுலேயும் இல்லை. அது ரெண்டும் உரசும் போது தான் அது வேதி வினையாற்றி நெருப்பை வெளிப்படுத்துவதைப் போல ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இருந்தது, ஜஸ்ட் இருந்தது. எங்கே இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அது தேவனாய் இருந்தது. எல்லாம் சரிதான். ஆனால் அந்த வார்த்தை எப்போ உபயோகத்துக்கு வந்தது, எப்போ யூசேஜ், எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னா அது உரைக்கப்படும் போது. அதனால தான் உரைக்கப்படுகிற வார்த்தைக்கு ரேமா என்கிற வார்த்தை சொல்கிறாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை உரைத்த போது அதிலிருந்து அந்த நெருப்பு வெளிவந்தது, அந்த ஆற்றல் வெளிவந்தது, படைக்கக்கூடிய சக்தி வெளிவந்தது. அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது. அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே சும்மா நீங்கள் வச்சிருக்கிற வரைக்கும் அது எத்தனை காலம் தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது என்று நமக்கு தெரியாது. எவ்வளோ நாள் இருந்தது நமக்கு தெரியாது. ஆதியிலே என்று எழுதியிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை எவ்வளவு காலம் இருந்தது நமக்கு தெரியாது. அது பயன்படுத்தப்பட்ட போது தான் அது தன்னுடைய விளைவுகளை முன்னிறுத்தியது. அதில் என்னென்னலாம் சக்தி இருக்குதுங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் நமக்கு தெரியலை. ஒரு நெருப்பு பெட்டி மாதிரி, ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டிருந்தது. இன்றைக்கும் அந்த வார்த்தைக்கு அதே தான் நிலைமை. உங்கள் பைபிளுக்குள்ளே இருக்குது அந்த வார்த்தை, உங்களுக்குள்ளே இருக்குது அந்த வார்த்தை. அப்போ 2 முறைகளிலே இந்த வார்த்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்று எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை, இன்னொன்று இயங்கி கொண்டிருக்கிற ஆவியும் ஜீவனமாய் இருக்கிற கிறிஸ்து என்ற வார்த்தை. எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை உரசாத வரைக்கும், நீங்கள் அதை பயன்படுத்தாத வரைக்கும், நீங்கள் அதனால் எந்த சாதனையும் எந்த விளைச்சலையும் அதனுடைய ஆற்றலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. சும்மா அப்படியே வந்து மனப்பாடம் அடிக்கிறதும், அதை சும்மா ஏதோ படிக்கிறதும், பிரசங்கிக்கணுமேன்னு பிரசங்கிக்கிறதும், ஏதோ 1-2 வார்த்தைகள் தெரிந்து கொண்ட உடனே இதான் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதும் இல்லை. உங்கள் வாழ்க்கை முழுசும் போதாது. அந்த வேதத்தினுடைய உண்மையான காரியங்களை விளங்கி கொள்ள அவ்வளோ சத்தியம் இருக்குது, அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நம்ம காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு 50 குச்சி இருக்குது, வேற என்ன இருக்குது? ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு காட்டை கொளித்து விடும் ஆற்றல் நிறைந்தது, ஒரு பெரிய வீட்டை எரித்து விடும் ஆற்றல் நிறைந்தது. ஒரு சாதாரண குச்சி தானே. அதே மாதிரி தான் கர்த்தருடைய வேதம். வெறுமனே மேலோட்டமாய் படிக்கிறவர்களுக்கு அந்த வேதத்தில் என்னதுக்கு ஒன்றும் இல்லை. அதை பயன்படுத்துகிறவனுக்கு தான் தெரியும். இந்த வேதம் எதையும் செய்யும், எதையும் சிருஷ்டிக்கும், எதையும் சாதிக்கும். அப்போ அந்த வார்த்தை உரைக்கப்பட்ட போது, அந்த நெருப்பு உரசப்பட்ட போது அந்த அக்கினி வெளிப்பட்டதை போல இந்த வார்த்தைகள் உரைக்கப்படும் போது தான் அவைகள் சிருஷ்டிக்கப்படுகிறது. இதை மனசில் வச்சுக்கிறணும். பாருங்கள், ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். 3வது வசனம். வெளிச்சம் உண்டாயிற்று, அவ்வளோதான். வெளிச்சம் உண்டாக கடவுது, உரசிட்டார். அப்படி அந்த வார்த்தையை உரைத்த உடனே அது அந்த வெளிச்சத்தை உண்டாக்கி விட்டது. என்ன உண்டாக்க வேண்டும் என்று அவர் சொன்னாரோ அதை அவர் தவறாமல் உண்டாக்கி விட்டது. அதுதான் அதில் விசேஷம். எது தேவையோ அதெல்லாம் உண்டாக்கட்டும் சொல்லலை, ஒவ்வொன்றா சொல்கிறாரு. வெளிச்சம் உண்டாகட்டும், மரம் உண்டாகட்டும், காற்று உண்டாகட்டும், கடல் உண்டாகட்டும். அந்த உரச அதில் இருந்த ஆற்றல், சக்தி,
சிருஷ்டிப்பின் வல்லமை வெளிப்பட்டதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ இவைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை நம்ம பெருக்கிக் கொள்ளணும். அப்போ கர்த்தருடைய வசனம் சிருஷ்டிக்கும். எப்போவோ சிருஷ்டித்தது அதோடு போதுமா? இல்லை, இப்போ நீங்கள் நினைச்சாலும் சிருஷ்டிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை அது சிருஷ்டிக்கும் ஆற்றல் உள்ளது. அந்த பைபிளை தான் நீங்கள் தினம் தூக்கிட்டு போகிறீங்க, அந்த பைபிளை தான் நீங்கள் தினம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பைபிளை தான் நீங்கள் தியானித்து கொண்டிருக்கிறீங்க. இது வெறும் தியானத்தோடு மாத்திரம் நீங்கள் நின்று விடாமல் அதை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க. அப்போ தான் அந்த வார்த்தை இல்லாத ஒன்றை கூட உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கிடும். ஆனால் அது நன்மையாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கின எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி பார்த்தார். அதில் தீமை இல்லை, எவ்வளவேனும் இல்லை. அதுக்கு பிறகு மனிதர்களும் சாத்தானும் தான் உண்டாக்கப்பட்டவர்களை களங்கப்படுத்தினார்கள் ஒழிய அவர் சிருஷ்டித்த எல்லாமே நன்மையாயிருந்தது. அவர் நல்லது என்று கண்டார் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட புதிய காரியங்களை சிருஷ்டிக்கும் ஆற்றல் அதற்கு இருக்கிறது. புதிய காரியங்கள் ஒன்று நமக்கு தேவை, அது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அதை சிருஷ்டித்து விடும். அந்த வார்த்தையை நம்முடைய கையிலே கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஆச்சரியம். இரண்டாவது, அந்த வார்த்தை என்ன செய்து பாருங்களேன், அவருடைய வார்த்தைகள் ஒழுங்கற்று போனவைகளை ஒழுங்காக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தாறுமாறான வாழ்க்கை, குற்றம் உள்ள வாழ்க்கை, மாற்ற முடியாத வாழ்க்கை, கரப்படிந்த வாழ்க்கை, ஒழுங்கின்மை, வெறுமை, எதற்கும் பயனற்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வசனம் எல்லாவற்றையும் மறுபடியும் ஒழுங்காக்குகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பூமியானது முதல்ல நமக்கு காட்டப்படும் போது ஆதியாம புஸ்தகத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆதியாம புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தில் படித்து பாருங்களேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஏன் ஒழுங்கின்மை வெறுமையுமாய் ஆனது என்பதற்கு வேறொரு கருத்து இருக்கிறது. நான் ஏற்கனவே அதை பல செய்திகளிலே நான் பேசியிருக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமான ஒன்றை கர்த்தருடைய வார்த்தை ஒழுங்குபடுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஒழுங்கற்ற பல கிரியைகள் இருக்கும். இதெல்லாம் எப்படி மாற்ற போகிறோம்? அவ்வளோதான், ஒன்று காரியம் மாறி போச்சு, அவ்வளோதான், வாழ்க்கை ஒழிஞ்சு போச்சு, மறுபடியும் இது செழிப்பதற்கு வழியே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய வார்த்தை அதை சாதிக்கும். அந்த வார்த்தை உரைக்கப்பட்ட போது அப்போ கர்த்தர் வந்து பார்க்கிறார், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். எதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமோ அவைகளை கர்த்தர் உரைத்த போது அவைகள் உண்டாக்கப்பட்டது என்றுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். கோணலானவைகளை அது செவ்வையாக்குகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 4 வசனத்தில் படித்து பாருங்களேன். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றார். அடுத்த காரியம் சொல்லிக்கிட்டே வரும்போது, நீ இவைகளை உரைத்து சொல்லு என்கிறார். உடனே கர்த்தருடைய தூதன் கேட்கிறார், அல்லது எதை நான் உரைத்து சொல்லணும், எதை நான் உரத்து சொல்லணும், என்னென்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய அவர் அருளுகிற வார்த்தைகள் உரைக்கப்படும் போது, சொல்லப்படும் போது தான் அது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 3வது காரியம் பாருங்களேன், அவருடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னா குணமாக்குகிறது. சங்கீத புஸ்தகம் 107 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே, 19 படிக்கிறேன், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தை எப்படி அனுப்புகிறார் பாருங்க, உரைக்கிறார், அந்த வார்த்தை போகிறது, அது போய் குணமாக்குகிறது. இதே மாதிரி தான் கர்த்தர் இப்போதும் தம்முடைய வார்த்தைகளை பூமிக்கு அனுப்புகிறார். அவருடைய சொல் விரைவாய் செல்லுகிறது என்று சங்கீத புஸ்தகத்தில் வாசித்தோம் நம்ம. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார். அப்போ இதில் பாருங்களேன், குணமாக்குவது என்பது வேறு, செவ்வை பண்ணுவது என்பது வேறு, உருவாக்குவது என்பது வேறு. ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த உருவாக்கினது பழுதடையும் போது
அதை சரிப்படுத்தி செவ்வைப்படுத்துகிறாங்க. அது நல்லா தான் இருக்குது, ஆனால் பலவீனப்பட்டு வியாதிப்படுகிறது, குணமாக்குகிறார்கள். அப்போ இது எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே சாத்தியமாகிறது. இல்லாததை உண்டாக்குகிறது, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறது, அடுத்து சுகமில்லாததை ஆரோக்கியம் இல்லாததை குணமாக்குகிறது. இது மூன்றுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. சில காரியங்கள் நமக்கு இல்லை, சில காரியங்கள் நமக்கு வேண்டி இருக்கிறது, தேவைப்படுகிறது. அவருடைய வசனம் அதை உருவாக்கி தருவதற்குத்தான் உங்களிடத்திலே அது அனுப்பப்படுகிறது. சில காரியங்கள் மாற்றப்பட முடியாதபடிக்கு கோணலாகிவிட்டது, என் வாழ்க்கையை சரிப்படுத்தவே முடியாது, எனக்கு நல்லது கொடுக்க இருந்த எல்லாமே இன்னைக்கு மாறி போச்சு, இனி என் வாழ்க்கையில் வெறுமைதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த வார்த்தை கர்த்தருடைய வசனம் அது எல்லாவற்றையும் சமன் பண்ணிவிடும். கோணலானவைகளை செம்மையாக்கும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ கோணலாக இருக்கும், நம்முடைய அனுபவம் எவ்வளோ கோணலாக இருக்குது, அது எல்லாவற்றையும் செவ்வையாக்க கர்த்தருடைய வசனத்தினால முடியும். மூணாவது, நல்லா தான் இருக்கும், கோணலெல்லாம் ஆகலை, ஆனால் ஆரோக்கியம் இல்லை, பலவீனமாக இருக்குது, சுகமில்லை, பாவத்தினால அதனுடைய நன்மையெல்லாம் உறிஞ்சப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்குது, அதையும் கூட கர்த்தருடைய வார்த்தை குணமாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படித்தான் குணமாக்குகிறார். கர்த்தர் அப்படித்தான் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் காரியங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுது. பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரு? அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை அனுப்பப்பட்ட வார்த்தை, அது குணமாக்கியது. இயேசு தம்முடைய வார்த்தை அனுப்புகிறதை பாருங்கள். ஏன் நான் அனுப்புகிறதுன்னு சொல்றேன்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தைகளை சமயங்களுக்கு ஏற்றபடி அனுப்பி கொண்டே தான் இருக்கிறார். நம்ம அதை தான் பிடிச்சிக்கிறது இல்லை, அதை பயன்படுத்துறது இல்லை. வேதம் சொல்லுதே, பூமிக்கு அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவருடைய சொல் தீவிரமாய் செல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருது, நம்ம அதை பிடித்து கொள்வதும் இல்லை, கவனிப்பதும் இல்லை. அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருப்போம். கோணலாக இருக்கே, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கே, ஒன்றும் இல்லாமல் இருக்கே என்று கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேதத்தில் இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கின ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு ஒரு முறை ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒருவன் வந்து, என் மகன் வியாதிப்பட்டிருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, சமாதானத்தோடு போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்றார். இயேசு நேராக போகல, தம்முடைய வார்த்தை அனுப்பினார். அவன் நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறான், மரணப்பிடியில் இருந்த மகன் உயிரோடு உட்கார்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற இடத்துல விசாரித்து பார்க்குறான், எப்போ குணமானான் என்று. அவன் குணமான நேரமும் இயேசு தன் வார்த்தை அனுப்பின நேரமும் ஒன்றாயிருக்க கண்டு ஆச்சரியப்பட்டான். இதில் வேதம் நமக்கு சொல்கிறத பாருங்களேன். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார், ஒன்று. ரெண்டாவது, அவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட அதே நேரமே பல மைல் தூரத்தில் இருக்கிற வீட்டில் அற்புதத்தை நிறைவேற்றினது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் சொல் தீவிரமாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் என்று சொல்லுகிறது. அந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் வாசித்து பார்த்துடலாம். யோவான் 4வது அதிகாரம் 46 எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா என்கிற ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னால வரவேண்டும் என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் அங்கே பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது
எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் அவன் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டு நீங்கினது என்றார்கள். இயேசு தம்முடைய வார்த்தை அனுப்பின அந்த நேரம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். பார்த்தீங்களா, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் போகலை, வார்த்தை அனுப்பினார். அந்த வார்த்தை விரைவாய் சென்று காரியங்களை நிறைவேற்றியது. இயேசு எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சிருக்கிறார். கோணலானவைகளை செவையாக்கினார். பாருங்க, கூனல் நிறைந்த ஒரு பெண். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-13 வசனத்தில் சொல்லுது, கூனல் உள்ள நிமிர முடியாத கூனியாயிருந்த பெண் தம்முடைய வார்த்தையினாலே அவளை நேராக்கினார். கோணலும் ஒழுங்கற்றதுமாயிருக்கிற எது ஒன்றையும் அவருடைய வார்த்தை நேர்படுத்தி விட முடியும். அது சரீரமாக இருந்தாலும், பாதையாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், எதையும் சமன் செய்துவிடும் ஆற்றல் கர்த்தருடைய வசனத்துக்கு உண்டு. இல்லாததை உருவாக்குவது, அதையும் இயேசு செஞ்சு காமிச்சார். 2 கண்களும் தெரியாத, பிறவியிலே குருடனாய் பிறந்த, பிறப்பிலே அவனுக்கு கண் பார்வை இல்லை, ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவாலய வாசல்களையும் ஜனங்கள் வர்ற இடத்துல இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு பேர் பர்திமேயு என்பது. இயேசு அவனை தொட்டு குணமாக்கினார். அவனுக்கு கண்ணே இல்லை, கண்ணில் பார்வையே இல்லை, பிறவி குருடன். அவனுக்கு அந்த வார்த்தை ஒரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணினது. ஒன்றுமில்லாததிலிருந்து உண்டாகட்டும் சொன்னால் உண்டாயிரும். பார்வை அடைவாயாக என்ற பார்வை அடைந்து விட்டான். அதான் இயேசுனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கவும் செய்கிறது, மரணத்தில் இருக்கிறவங்கள உயிர்ப்பிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 119 பாருங்கள், 154 சொல்லுகிறது, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்றார். இயேசு அப்படித்தான் செய்தார். மரித்து 4 நாட்கள் ஆகி போன லாசருவின் கல்லறையில் வந்து உள்ளே போய் தொட்டெல்லாம் அவர் ஒன்றும் செய்யலை. ஒரு வார்த்தை அனுப்பினார், லாசருவே வெளியே வா என்பது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை அவனை பிழைப்பூட்டி உயிர்ப்பித்தது. அப்போ மரித்து போனதை உயிரோடு எழுப்புகிறதற்கும், செம்மையில்லாதவைகளை செம்மைப்படுத்துவதற்கும், ஒன்றுமில்லாததிலிருந்து புதிய காரியத்தை உருவாக்குவதற்கும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு ஆற்றல் இன்னும் இருக்குது. சொல்லணும்னா நம்ம மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருக்கணும். அவ்வளவு அற்புதங்களை, மகத்துவங்களை செய்யும் ஆற்றல் நிறைந்த வேதம். இந்த வேதத்தை கையில் வச்சிருக்கிறோமே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நெருப்பு பெட்டி, ஒரு மேட்ச் பாக்ஸு, அது உரசினா தான் அந்த நெருப்பு பற்றி கொள்ளும். இந்த வசனத்தை எப்படி பயன்படுத்துவது, ஒரு சின்ன காரியத்தை மாற்ற நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விளக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறது என்பதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல எல்லா வார்த்தைகளை வைத்தும் எல்லா காரியம் செய்வதல்ல. நம்ம கர்த்தர் அதற்கு ஒவ்வொரு வார்த்தைகளை அனுப்புகிறார். குணமாக்குவதற்கு ஒரு வார்த்தை, சிருஷ்டிப்பதற்கு ஒரு வார்த்தை, சீர்படுத்துவதற்கு ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை பயன்படுத்தணும் என்பது கர்த்தருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனங்களை நம்ம கையில் கொடுத்தாலும் எந்த நேரத்தில் என்ன வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் என்பதை ஆவியானவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் மொட்டை விசுவாசமாக வைத்துக்கொண்டு சில ஆள் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே பைபிளை தூக்கி தலையில் வச்சுருவாங்க. ஒருவனுக்கு குணம் இல்லை, ஒருவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, ஒருவன் மரண தருவாயில் இருக்கிறான், பைபிளை தூக்கி வச்சு குணமாகுன்னு சொல்லுவாங்க. அது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒவ்வொன்றை பயன்படுத்தினார். சிருஷ்டிப்பதற்கு ஒரு வார்த்தை, விடுவிப்பதற்கு ஒரு வார்த்தை, குணமாக்குவதற்கு ஒரு வார்த்தை, சீர்படுத்துவதற்கு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நமக்கு தரணும். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார், அதான் சாவி. அந்த பிரச்சனையை தீர்க்கிற அல்லது திறக்கிற திறவுகோல் அதுதான். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருக்கணும். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் காத்திருங்க. கர்த்தர் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வார்த்தை உங்களிடத்தில் அனுப்புவார். அந்த வார்த்தை வரும்போது அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க.
அந்த வார்த்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கும். அதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வார்த்தை அவ்வளவு அற்புதங்களை நிறைவேற்றும். அப்போ ஏற்ற வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இல்லாதவைகளை சிருஷ்டித்து தரவும், நமக்கு கோணலாய் போனவைகளை செவ்வைப்படுத்தி தரவும், நமக்கு ஆரோக்கியமற்று போனவைகளை குணமாக்கி தரவும் தான் வேதத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஃபார்மேட்டில் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இருக்குது. ஒன்று வேதம் என்ற வசனத்தின் ஃபார்மேட்டில் இருக்குது, இன்னொன்று கிறிஸ்து என்ற ஆழ்த்துவம் நம்மோடு கூட இருக்கிறது. அதுதான் ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருக்கிற வார்த்தை. ஆனால் என்ன, அவைகள் நமக்குள்ளே இருக்கும்போது பயன்படுத்துகிற ஞானம் மாத்திரம் நமக்கு இருந்தா, அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி உரசணும், எப்படி உரைக்கணும், எந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்பதை விளக்கி காட்டத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தாமல் ஒரு கூட்டத்தில் போய் கைதட்டவும், ஆர்ப்பரிக்கவும், கொஞ்ச நேரத்தில் அந்நிய பாஷை பேசவும், தரையில் கீழே விழுந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு அது தட்டி விட்டு போகிறதுக்கும் இவ்வளவுதான் அபிஷேகம் என்று நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிச்சுகளுக்கும் உண்டான திறவுகோலை தேர்ந்தெடுத்து தரத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அதான் உண்மையான அபிஷேகம். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததுனால, பிதாவோடு கூட இருந்து வந்ததுனால, பிதாவுக்கு எடுத்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு அவர் கற்பிப்பார். இதை தாண்டி அவர் செய்கிற மற்றொரு பெரிய காரியம், உங்கள் வாழ்க்கையில் வேத வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த உதவி செய்வார். அப்போ நீங்கள் தான் கேட்கணும். இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலாக முதல்ல கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். அந்நாள் எப்படி ஜெபம் பண்ணி தன் பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. ஆண்டவரே பாருங்க, என் வாழ்க்கை எவ்வளோ சிக்கலாய் மாறிவிட்டது, என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லவே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருக்கிறது, ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அந்த குருடனை போல, ஒரு பிறவி குருடனை போல நன்மையே இல்லை என்னிடத்தில். சொல்லுங்க அவரிடத்துல. உங்களுக்கு புதுசாக ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டுமா? சிருஷ்டிப்பதற்கான வார்த்தையை கர்த்தர் உங்களிடத்தில் அனுப்புவார். அந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும். அது வருமா? வரும். அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் உள்ளது, கண்டிப்பாக வரணும். அந்த வார்த்தை உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எடுத்ததை காண்பிப்பார். அந்த வார்த்தையை என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை சத்தமாக உரைத்து பேசுங்கள். அந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. அந்த வசனம் வந்தவொடனே சும்மா சத்தமாக நீங்கள் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினார் என்றால் அதே போல் நீங்கள் அந்த வார்த்தையை பேசணும், அந்த பிரச்சனையை நோக்கி பேசணும். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்யும்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உரைத்தால்தான் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் சிருஷ்டிக்கும், குணமாக்கும், சீர்படுத்தும். அப்போ அந்த தெளிவான உரைக்கப்படுகிற வார்த்தைக்கு நம்ம தினம் காத்திருக்கணும். வேதம் என்பது நீங்களும் நானும் நினைப்பதைப் போல ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் முன்பாக நீங்கள் போய் நிற்கும் அளவிற்கு உங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்ளவும், ஆயத்தப்படுத்தவும், உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அவைகளை உருவாக்கி தரவும், கோணலாய் போனவைகளை செம்மைப்படுத்தி தரவும், ஆரோக்கியமற்று போனவைகளை சுகமாக்கவும் அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, ஆற்றலும் உண்டு. அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நம்ம கையில் பிடிச்சிருக்கிறோம். இதனுடைய பயன்பாடு என்பது வெறும் வாசிப்பதும் உபதேசிப்பதும் வாக்குவாதம் பண்ணுவதோடு நின்று விடுவதல்ல. பயன்படுத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளுங்கள். வேதம் உங்களுக்கு பயனுள்ளதாய் மாறட்டும். வேத வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிறைவேற்றட்டும். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க, என் பிரச்சனை இப்படி இருக்குதே, இதற்குண்டான வார்த்தை என்ன, இதற்கு என்று உரைக்கப்பட்ட வார்த்தை எங்கே இருக்குது என்று கேளுங்கள். அவர் அந்த வார்த்தையை உங்கள் கைகளிலே பகுத்து எடுத்து கொடுப்பார். அந்த வார்த்தையை பேசுங்க, அந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படியுங்க, அற்புதத்தை எதிர்பாருங்கள். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய அதிசயங்களை கொண்டு வரட்டும்.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கோணலானவைகளை செவ்வையாக்கட்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அது உண்டாக்கட்டும். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள், உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் விட்டு போயிருக்கிறது, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனை மாறுபாடுகள், எத்தனை குழப்பங்கள். எங்களுடைய வழிகள் கோணலாய் இருக்கிறது, மனம் கோணலாய் இருக்கிறது, வாழ்க்கை கோணலாக இருக்கிறது. தேவனே, எத்தனை ஆரோக்கிய கேடு, எங்களுடைய சீர்கேடுகளை கர்த்தர் பார்க்கிறேன். இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதப்பா, உம்முடைய வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது எதை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார், அவருடைய சொல் தீவிரமாய் போகிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அதற்காக இப்போ நாங்கள் காத்திருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுக்குறேன். உங்கள் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். வாய் திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு இது இல்லை, நான் ஞானத்திலே குறைவுள்ளவன், என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை குழப்பம் இருக்குது, என் வாழ்க்கை சிக்கலும் முடிச்சுகளும் நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே, இதில் பல காரியங்கள் நேர்படுத்த முடியாமல் கோணலாக்கப்பட்டு இருக்கிறது, இதுக்கு என்ன முடிவு என்பது எனக்கு தெரியாமலே இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு சில காரியங்கள் துவக்கத்திலிருந்தே இல்லாமல் இருக்கிறது. சிருஷ்டிக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் எதிர்பார்த்திருக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வாய் விட்டு பேசுங்க. ஆண்டவரே, இந்தந்த காரியங்கள் ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது, சரீரத்தில் மாத்திரமல்ல என் மனதிலையும் ஆரோக்கியம் இல்லை, வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லை, சீர்கெட்டு போன ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை பலவீனப்பட்டு போன ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் பேசுங்க. ஒவ்வொன்றா சொல்லுங்க அவரிடத்துல. கர்த்தர் உங்கள் அருகில்தான் அசைவாடுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்குமான தேவன். மனம் விட்டு பேசுங்கள், பேசுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவன் அனுப்புகிற வார்த்தையை உங்களுக்கு இப்போ சுட்டி காட்டப் போகிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டீர்கள், அவர் தம்முடைய வார்த்தையை பூமியின் மேல் அனுப்புகிறார் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி உங்களுக்குண்டான வார்த்தையை, அது சீர்கேட்டை குணமாக்குகிற வார்த்தையோ அல்லது சிருஷ்டிக்கிற வார்த்தையோ அல்லது சுகமாக்குகிற வார்த்தையோ, அவைகளை கர்த்தர் இப்பொழுது உங்களை நோக்கி அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை இப்பொழுது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த வார்த்தையிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டளை இருக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. அவைகளை நுணுக்கமாய் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் அந்த வார்த்தைகளை உங்களை நோக்கி அனுப்புகிறார். அந்த வார்த்தை தீவிரமாய் உங்களிடத்தில் கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு இப்பொழுது விளக்கி காண்பித்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை முழுசா உங்களுடைய மனதிலே வாங்கி கொள்ளுங்க. அந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. விட வேண்டியதை சொன்னால் விட்டு விடுங்கள், சேர்க்க வேண்டியதை சொன்னால் சேர்த்து கொள்ளுங்கள். அது என்ன கட்டளையிடுகிறதோ அதை நிறைவேற்றுங்கள். அதை நிறைவேற்றி முடித்து உரத்த சத்தமாய் இந்த வார்த்தையை உரைத்து பாருங்கள். இதோ உங்கள் அற்புதம் உங்களிடத்திலே வந்துவிட்டது. கர்த்தருடைய வசனம் வார்த்தையும் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறதில்லை. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குகிறார், குணமாக்குகிறார், சிருஷ்டிக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். இன்று அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளினால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பார்க்கிறீர்களோ, கர்த்தரிடத்திலே காத்திருங்க. தேவன் உரைக்கிற வார்த்தைகளை தினமும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காக ஸ்தோத்திரம், அவர்களை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம், இல்லாதவைகளை சிருஷ்டித்ததற்காக ஸ்தோத்திரம், கோணலானவைகளை செவ்வையாக்கியதற்காக ஸ்தோத்திரம், மாறுபாடானவைகளை மாற்றி அமைத்ததற்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியமற்றவைகளை குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை காத்து கொண்டு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய கைகளிலே வசனத்தை தந்தது, வார்த்தையை தந்தது, நம்முடைய வாழ்க்கையை அவர் விரும்புகிற வண்ணம் மாற்றி அமைக்கத்தான். இல்லாதவைகளை சிருஷ்டிக்கும், கோணலானவைகளை செவ்வையாக்கும், ஆரோக்கியமற்றவைகளை குணமாக்கும். அந்த வார்த்தை உங்கள் கையில் இருக்கிறது. வார்த்தையான கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வார்த்தையை வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகும். அடுத்த வாரம் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.